எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி லக்ஷ்மி கிச்சன் ரெசிபீஸில் ரொம்பவே சூப்பரான ஒரு இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். அது நார்மலாக உள்ள இட்லி பொடி இல்லாமல் நம்ம மோர் மிளகா இருக்கு இல்லையா, அதாவது நம்ம சாப்பாட்டுக்கெலாம் தொட்டுக்குவோம்ல, அந்த மிளகாவை வச்சு நம்ம இட்லி பொடி இப்போ செய்ய போகிறோம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள். நீங்கள் இதே தான் செய்வீங்க திரும்ப திரும்ப. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம மோர் மிளகாய் வச்சு இட்லி பொடி செய்கிறதுக்கு நான் தேவையான பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது மோர் மிளகாய். நான் கடையில் வாங்கினது தான். இது நல்லா ஒரு 50 கிராம் போல் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காம்போட நல்லா காஞ்ச மிளகாய் இது. அதுக்கப்புறம் இது காஞ்ச தேங்காய். இது எங்கள் வீட்டில் உள்ள தேங்காய் தான். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். நல்லா கொப்பரை தேங்காயாக அனுப்பிச்சு அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் 50 கிராமு. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அது ஒரு 50 கிராமு. நல்ல ஒரு முழு பூண்டு தோலோட இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில், ரொம்ப வேண்டியில்லை, கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கோம். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கோம். ஒரு 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கோம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது, அதுக்காக நம்ம வச்சுருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு, கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் எண்ணெயெல்லாம் ஊற்ற போகிறதில்ல. நம்ம முதல்ல ஒரு 50 கிராம் கொப்பரை தேங்காய், அதை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். அதனால் இதே மாதிரி கட் பண்ணி நம்ம போடும் போது தான் தேங்காய் நல்லா அரைப்படும். அதனால தான் நான் இதை மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா கலர், இதில் ஒரு வித கலர் சேஞ்ச் ஆகி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே பார்த்துட்டு நல்லா ஃப்ரையாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை, இது ஒரு 50 கிராம் தான். கரெக்டாக 50 கிராம் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையோ எவ்வளோ இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 50 கிராம் பொட்டுக்கடலை இதே மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒரு அதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு 2 டீஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு. இப்போ அதை நம்ம இதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்ச நேரத்துலேயே எள்ளு ஃப்ரை ஆகிடும். ரொம்ப கருகிருச்சுன்னா பொடி ஃப்ளேவரே போயிடும். அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இங்கே பாருங்கள், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதையும் நம்ம அதை அப்படியே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ அதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம திரும்ப என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு அரை டீஸ்பூன் தான் சீரகம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சீரகம் சேர்க்கும் போது. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதையும் மாற்றிக்க போகிறோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகணும், நம்ம கருகையும் கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதையும் மாற்றியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பூண்டு, கிட்டத்தட்ட இதில் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு இருக்குது. நான் பாதி தான் தோல் உரிச்சிருக்கேன், பாதி தோலோடு இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தோலோடு போடும் போது அது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் நம்ம மாற்றிருக்கோம் இல்லையா அதே பாத்திரத்தில் இதையும் போட்டுட்டு இப்போ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம இந்த மோர் மிளகாவை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணும் போது தான் நல்லா பவுடராகி நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்காக தான் இதை மட்டும் நம்ம எண்ணெயில் இதை மாதிரி ஃப்ரை பண்ணுறோம். எண்ணெயில் மோர் மிளகாவை ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது நல்லா மொறுன்னு வரும். பாருங்கள், நல்லா சூப்பராக ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா மொறுன்னு வந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் நல்லா நம்ம செக் பண்ணிவிட்டு அப்படியே இதையும் அதே பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இவ்வளோ தான் நம்ம ஃப்ரை பண்ணுற ஐட்டம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் உள்ள அந்த மோர் மிளகாயில் உள்ள காம்பெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மோர் மிளகாயில் உள்ள காம்பு மட்டும் எடுத்துடலாம். ஏன்னா காம்பு கொஞ்சம் அரைப்படாது, அதனால தான். இப்போ அந்த காம்பை எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் வேணும்னாக்கா. நான் எடுக்காமல் ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதனால் இதில் உள்ள காம்பெல்லாம் நான் மொத்தமாக இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு, இவ்வளோ தான், சிம்பிள் மேட்ரு தான் இதில். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நைஸ் உப்பு கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா உப்பு ரொம்ப அதிகமாகிடும். இப்போ அவ்வளோதான். நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைக்கிறத காமிக்கல, ஆனால் பவுட்ரு பண்ணி கொண்டு வந்துட்டேன்.
மாவு பவுட்ரு பண்ணி ஒரு பவுலில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது பொடி. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.